எல்லா கையில் பைபிள் தூக்காமீங்க. சொல்லுங்க, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், என்னையும் வெட்டும், என்னை தாக்குகிற பிசாசையும் வெட்டும். இது உன் கையில் இருந்தா நீ வாழ்ந்துடலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்போது எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். பட்டயம் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். பிள்ளைகளுக்கும் பைபிள் வாங்கி கொடுக்கணும். மொபைல் வாங்கி கொடுக்கறதில்ல, இல்லை நம்ம மொபைல் வாங்கி கொடுக்கக்கூடாது, புதிய பைபிள் வாங்கி கொடுக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம சீக்கிரமா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து முடிப்போம். ஒரே ஒரு வசனத்தை படியுங்கள். நீங்க பல 1000 முறை கேட்ட வசனம். ஸ்தோத்திரம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு குட்டி ஜெபம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குட்டி ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அற்புதமான ஒரு குட்டி ஜெபம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு செகண்ட் 2-3 செகண்ட் கூட ஆகாது இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு. அங்க என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தேவன் பேசுவீராக. உடைய வார்த்தை வெளிப்பட்டு யாருக்கு என்ன அற்புதம் விடுதலை தேவையோ அதை கொடுப்பீராக. இது அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். உனக்கு என்னெல்லாம் செய்யும் அதை கொஞ்ச நேரம் நம்ம வேகமா நம்ம தியானிச்சு முடிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷன் வந்து என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, 6ஆம் வசனம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடிய வேதனை. மனுஷனுக்கு சாதாரணமான வேதனை இருக்குது, தாங்கிக்கலாம். ஆனா தாங்க முடியாத கொடிய வேதனை இருக்குது. இந்த கொடிய வேதனையை தாங்கக்கூடிய பலன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாததுனாலதான் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தன் வாழ்க்கையே அழித்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரபலமான என்ஜினியரிங் கல்லூரியிலே ஒரு வாலிபன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனான். அந்த கூட்டத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் மிகுந்த வல்லமையோடு பிரசங்கம் பண்ணி அநேகருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. இந்த வாலிபன் பார்த்தான், எனக்கும் இந்த வர வேணும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பயன்படக்கூடிய இந்த வரம் எனக்கும் வேணும். எல்லாருடைய பேரு எனக்கும் தெரியணும். ஆண்டவரே, வேதனையோட கஷ்டத்தோட துக்கத்தோட வந்திருக்கிறவங்க பேரை நானும் கூப்பிட்டு சொல்லி அற்புதம் செய்யணும். இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் அந்த கூட்டத்தில் ஜெபம் பண்ணினான். உடனே அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த ஊழியக்காரர் இவனுடைய பெயரையும் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஜோசப் ஆல்வின், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், எனக்கும் இதே வல்லமையை தாரும், இதே வரத்தை தாரும், ஆயிரங்களுக்கு அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசு உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை அபிஷேகிக்கிறார் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரர் அவனுடைய பெயரையும் சொல்லி கூப்பிட்டார். அவனுக்கு எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பிஇ படிச்சாலும் எம்இ படிச்சாலும் நான் எஜமானுக்கு ஊழியம் தான் செய்ய போறேன். என் வருங்காலம் எல்லாம் ஊழியம் தான். எனக்கு ஆண்டிருந்த வல்லமையை தருவார், வரத்தை தருவார்னு நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். ஸ்தோத்திரம். அந்த கல்லூரியில லீவ் விட்டாங்க, வீட்டுக்கு வந்தான். வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா சொன்னாரு, தெண்டச்சோறு, தெண்டச்சோறு, இதுக்காடா உன்னை படிக்க வச்சேன், இதுக்காடா லட்சங்களை கொட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்பி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன், இதுக்காடா உன்னை பிஇ படிக்க வச்சேன், தெண்டச்சோறு, நீ எல்லாம் இருக்கிறத விட செத்தா நல்லதுடா. இன்னைக்கு நான் சாயங்காலம் வயல்ல இருந்து வர்றதுக்குள்ள, நான் வீட்டுக்கு வேலை முடிச்சு வர்றதுக்குள்ள நீ வீட்டுல இருக்க கூடாதுடா, நீ செத்து இருக்கணும்டா, தெண்டச்சோறுன்னு சொல்லி கொடூரமா திட்டாரு. அவன் மனசு பயங்கரமாய் தாக்கப்பட்டது. சரீரத்தில் எந்த வேதனை இல்ல, மனசுல வேதனை. அல்லேலூயா. தெண்டச்சோறுன்னு சொன்னா கூட நான் தாங்கிடுவேன். நான் சாயங்காலம் வரும்போது உயிரோட இருக்க கூடாதுன்னு பெத்தவர் அப்பன் சொல்லிட்டு போறானே, இது என்னன்னு சொல்லி ரொம்ப குழம்பி போனான்.
எங்க அப்பா இவ்வளவு தூரம் நான் வரும்போது நீ உயிரோடு இருக்க கூடாது, நீ செத்துறனுடா, தெண்டச்சோறு, உன்னையெல்லாம் பெற்றதுக்கு ஒரு குளவிக்கல் எடுத்து வயித்துல இடிச்சு செத்துறதா நல்லா இருக்கும். தெண்டச்சோறு, நான் திரும்பி வரும்போது நீ உயிரோடு இருக்க கூடாது, மானம் வெக்க ரோசம் இருந்துச்சுன்னா நீ செத்துறனுடா. ரொம்ப மனசு நொந்து போனான். இந்த அளவுக்கு எங்க அப்பா சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அக்கிரமம் பண்ணனா, அநியாயம் பண்ணனா, எங்க அப்பாவுடைய செல்வத்தை அழிச்சனா, சிகரெட் குடிச்சனா, பீடி குடிச்சனா, வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் நான் ஊதாரியா வாழ்ந்தனா, இவ்வளவு பெரிய ஒரு சாப வார்த்தை எங்க அப்பா சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி அவன் மனம் அங்கலாய்த்தது, மனம் வேதனைப்பட்டது, கொடிய வேதனை அவனை தாக்கியது. ஹல்லேலூயா. உடனே உள் மனசு சொல்லுச்சு, செத்துரு 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 செத்துரு. அவ்வளவுதான். தன்னுடைய அழைப்பை மறந்தான், தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை மறந்தான், தன்மேல் ஊற்றப்பட்ட கிருபையை மறந்தான், தன்னை கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற 1000-10,000ங்களுக்கு செய்ய போகிற அற்புத ஊழியத்தை மறந்தான். ஆண்டவருடைய காரியம் அவனுக்கு பெருசா தெரியல, ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுக்கு பெருசா தெரியல, ஆண்டவர் அவனுக்காக வைத்திருக்கிற மகிமையான வருங்காலம் பெருசா தெரியல. அப்பா திட்டாரு, தாங்க முடியல, வேகமாய் போனான். ஒரு கிணத்துல அப்படியே தலைகீழ விழுந்து குதித்து மரித்து போனான். அவங்க அப்பா வந்தாரு. பையனை காலையில கோபத்துல திட்டான். பையன் எங்கன்னு கேட்டாரு அழுதுகிட்டேன். தெரியலையே என்ன திட்டினீங்க? நான் வரும்போது நீ உயிரோட இருக்க கூடாதுறான்னு ஏதோ மனக்கிளர்ச்சியில மனவேதனையில பேசிட்டேன். பையன் எங்க? என்னால வயல்ல ஒழுங்கா வேலை செய்ய முடியல. பையன் எங்க? அப்பதான் பையனை வீட்டுல காணன்னு தெரியுது. 3 நாளா 4 நாளா தேடுறாங்க. 5வது நாள் ஒரு செய்தி வருது, அந்த பக்கத்து கிணத்துல ஒரு டெட் பாடி மிதக்குது, அது உங்க பையனான்னு பாருங்கன்னு. அப்படியே வந்து பார்த்தா அழுகிற நிலைமையில அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். கொடிய வேதனை, சிவியர் மென்டல் agony. மனதால மனுஷ சக்தியால தாங்க முடியாத கொடிய வேதனை. அந்த ஊர்ல ஊதியில் இருக்கவங்க எல்லாம் திட்டினாங்க, இப்படியாடா போய் பெத்த பையனை சதிப்ப, இப்படியாடா திட்டுவ, நல்ல பையன்டா, தலை நிமிந்து பார்க்க மாட்டான், யாருக்கு எந்த கேடு செய்ய, நல்ல பையன், ஏண்டா இப்படி திட்டுனேன்னு சொல்லி அவங்க அப்பாவை எல்லாம் வஞ்சிச்சாங்க, வைதாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அவர் துடியாய் துடித்து கொண்டே இருந்தார். அந்த ஊர்ல ஒரு சர்ச்சில் இது மாதிரி ஒரு ஆராதனை நடந்துச்சு. அந்த ஆராதனையில ஒரு அழகான வாலிப புள்ள, நல்ல ஜெபம் பண்றவ, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஏன்னு கத்துனான். பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல. இவன் நல்லா தானே இருப்பா, இவன் நல்ல பொம்பளை தானே, திடீர்னு இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பிசாசே, இயேசுவின் நாமத்துல வெளியே வா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாரு. அந்த வாலிப பிள்ளைக்குள்ள இருந்த அந்த ஆவி சொல்லுச்சு, பாஸ்டர் என்ன தெரியலையா, நான் பிசாசு இல்ல பாஸ்டர், என்ன தெரியலையா, உங்களுக்கு ரைட் ஹேண்டா இருப்பனே, சர்ச்சுக்கு எல்லா வேலையும் செய்வனே பாஸ்டர், ஆல்வின் பாஸ்டர், நானு ஆல்வின் ஜோசப் பாஸ்டர். அப்பா திட்டாருன்னு அவசரப்பட்டு கிணத்துல போய் என் சரீரத்தை உடைச்சிட்டேன் பாஸ்டர், எங்க போறதுன்னு தெரியல. ஆகியனால் அந்த சகோதரி கூட நான் வந்து இருந்துகிட்டேன். நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன். நான் சாகிற வரைக்கும் இந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளேயே நான் மறைஞ்சிருந்துக்கிறேன். என்னை விரட்டிடாதீங்க பாஸ்டர், நான் எங்க போறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, அவசரப்பட்டு பண்ணிட்டேன், என்னை விரட்டிடாதீங்க பாஸ்டர், நான் சாகிற வரைக்கும் இந்த சகோதரியுடைய உடம்புக்குள்ளேயே மறைஞ்சிருந்துக்கிறேன், என்னை விரட்டிடாதீங்க பாஸ்டர், நான் இந்த சகோதரிக்கும் சபைக்கு வர்ற யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை விரட்டிடாதீங்க பாஸ்டர்னு கத்துனான். பாஸ்டர் சொன்னார், உன் சரீரம் ஒளிந்து போனது, உனக்கு நீ சரீரம் இல்லை, இன்னொருத்தருடைய சரீரத்தில், அதுவும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே வானாரு. எங்க போவேன்னு கீழே விழுந்தான். வேதனை. சில நேரத்தில் சரீர வேதனையை தாங்கி விடுகிறோம், மன வேதனையை தாங்க முடியவில்லை. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு கேவலமான பேச்சு, யாரோ ஒருவர் சொன்ன ஒரு நிந்தையான பேச்சு, யாரோ ஒருவர் சொன்ன ஒரு சாபமான பேச்சு தாங்க முடியல. உச்ச கட்டத்துக்கு தாங்க முடியாம அதையே சிந்திச்சு, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அதையே சிந்திக்கும் போது உள்ள இருக்கிற பிசாசு சொல்றான், செத்துரு. இப்படிப்பட்ட கொடிய வேதனையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God's word has a relief. God's word has a solution. God's word has an answer to remove every mental agony and mental torture.
இந்த காலவடையில சரீரத்தில் நல்லா தான் வந்திருக்கிறேன், எனக்கு உடல்ல ஒரு பிரச்சனை இல்லை, மனசு தான் வாதிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன something is torturing my mind faculties, என் நினைவை ஏதோ ஒன்று வாதிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியா உட்கார முடியல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்னால நிம்மதியா தூங்க முடியல. something is causing a great agony in my mind pattern. என்னுடைய மனசுல ஏதோ ஒன்று என்ன வாதிக்குதுயா, கொடிய வேதனையா இருக்கியா அப்படின்னு நீங்க சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை, it will set right your mind, it will set back your mind in a right position. உங்க மனசில் இருக்கிற அந்த வியாகுலத்தை, உங்க மனசில் இருக்கிற அந்த கொடிய வேதனையை மாற்றக்கூடிய power, the power is there in the word of God. அவன் என்ன சொல்றான்? என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், severely he is feeling very much agony, கொடிய வேதனைப்படுகிறான். அந்த வேதனைக்கு முடிவே இல்லை, அந்த வேதனையிலிருந்து அவன் போடுற சத்தத்துக்கு முடிவில்லை, அவன் குக்கரலுக்கு முடிவில்லை. ஐயோ சிவியரா அவன் அடிக்கப்படுறான், கொடிய வேதனை. இயேசு சொன்னார், நான் வரேன், உன் வீட்டுக்கு வரேன், நான் வந்து அவனை சுகமாக்குறேன். அவன் சொன்னா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, உங்களை என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு என் வீடும் தகுதி இல்லை, இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சுகமாவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஹல்லேலூயா. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாளிகையிலே கொடிய வேதனையாய் கிடந்த வேலைக்காரன் சுகமானான். கை தட்டுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு பரிகாரம் பணம் இல்லை, உன் பிரச்சனைக்கு பரிகாரம் மனுஷனுடைய ஆதரவு அல்ல, உன் பிரச்சனைக்கு பரிகாரம் ஏதோ ஒரு யுக்தி அல்ல, சக்தி அல்ல, தந்திரம் அல்ல. இன்னைக்கு உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உன் பிரச்சனைக்கு பரிகாரம் எங்க இருக்குன்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தங்கமான வாயிலிருந்து, அந்த பொன்னான வாயிலிருந்து, அந்த திருவாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, it will make you upside down change. அது உன்னை தலைகீழ மாத்திரும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடிய வேதனை, அது பிரச்சனைன்னு சொன்னா பிரச்சனைக்கு பதிலே அவனே சொல்றான், கொடிய வேதனை. ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேத்து இங்க உட்கார்ந்து அதை தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் ஒரு ரோம பட்டாளத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேல் மக்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தை கொடூரமாய் ஒடுக்கி அரசாளக்கூடிய ஒரு துஷ்டன் இவன். அந்த நாட்களில் ரோமர்கள் இஸ்ரவேல் உலகத்தை பிடித்துக்கொண்டு கொடுமையாய் ஒடுக்கி அரசாண்டார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்களை, தன்னுடைய சொந்த மக்களை, தன்னுடைய சொந்த பிரஜைகளை அடிச்சு ஒடுக்குகிற ரோம பட்டாளத்தை சேர்ந்த ஒரு எதிரி இந்த மனுஷன். எந்த இஸ்ரவேலும் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. No Israelite will approach any Roman for any favor. தேசத்தை கொடூரமா ஒடுக்கி அரசாளக்கூடிய ஒரு துஷ்ட அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் இவன். சம்மதமே இல்ல, அவன் வந்து ஒரு இறக்கம் கேட்கிறான். அவர் சொல்ல, போ, நீ போகலாம், your prayer is been answered. நீ என் இடத்துல என்ன கேட்டையோ அது நடந்துருச்சுப்பா, நீ போகலாம் பானாரு. தன்னை ஒடுக்குகிற, தன் ஜனங்களுக்கு தீமையை வருவிக்கிற ஒரு ரோம பட்டாளத்தை சேர்ந்த ஒரு எதிரிக்கு ஆண்டவரால இரக்கம் செய்ய முடியும்னா, இத்தனை நாளா சர்ச்சுக்கு வரல, இத்தனை நாளா ஆண்டவரை நம்பி இருக்கீல, இத்தனை நாளா ஆண்டவருக்கு முன்னால கையை உயர்த்தி ஆராதிக்கிறீல, உனக்கு அவர் தயவு செய்ய மாட்டாரா? will not he do any favor? உனக்கு அவர் தயவு செய்ய மாட்டாரா? நாட்டை ஒடுக்கி சொந்த ஜனங்களை ஒடுக்கி நிர்மூலம் பண்ணின ஒரு துஷ்ட தலைவனுக்கு நீங்க இரக்கம் செய்வீங்கன்னா, நான் எதிரி அல்ல, நான் துஷ்டன் அல்ல, நான் உங்க பிள்ளை, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளை, உங்க உடன்படிக்கையை கை கொள்ளுகிற பிள்ளை, எனக்கு எங்க தயவுன்னு நீ கேட்டா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். சேர்ந்து சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகுமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், கலக்கம் நீங்கிடும். கண்ணீர் மாறிடும், கலக்கம் நீங்கிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே. சாபம் நீங்கிடும், பாவம் தொலைந்திடும். சாபம் நீங்கிடும், பாவம் தொலைந்திடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகுமே. வாயை திறந்து கையை உயர்த்தி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையாலே எல்லாம் சந்தோஷம். சாபமான வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுமே. கையை உயர்த்தி. சாபமான வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுமே. துன்பம் நீங்கிடும், துயரம் மாறிடும். துன்பம் நீங்கிடும், துயரம் மாறிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகுமே. ஒரு வார்த்தை சொல்லும். நம்பர் 2, ஒரு வார்த்தையில என்ன இருக்கும்? மார்க் 5ஆம் அதிகாரம் முதல்ல கொடிய வேதனையில் இருந்து விடுதலை. இரண்டாவது மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 5:23 என்ன சொல்லுது? சீக்கிரம் படிங்க. மார்க் 5:23ல, ஆண்டவரே என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். என்னது? மரண அவஸ்தை. முதல்ல கொடிய வேதனை. உன் கொடிய வேதனைக்கு பதில் எங்க இருக்குன்னு சொன்னேன்? அவருடைய ஒரு வார்த்தை. இரண்டாவது, அவருடைய ஒரு வார்த்தையில் உனக்கு என்ன கிடைக்குது? மரண அவஸ்தை. அவஸ்தை வேற, மரண அவஸ்தைனா மரணத்தையே சுமந்துகிட்டு இருக்கிறது. மரிச்சு மரிச்சு உயிரோட எழும்புறது, செத்து செத்து திரும்ப வர்றது. செத்து செத்து பிழைக்கிறையான்னு சொல்றேன் இல்லையா? ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாது, ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது, ஒரு நாளும் சுகத்தோடு இருக்க முடியாது, ஒரு நாளும் பலத்தோடு இருக்க முடியாது, ஒரு நாளும் நம்பிக்கையோடு இருக்க முடியாது, ஒரு நாளும் தைரியத்தோடு இருக்க முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து செத்து பிழைக்கிறது. மரண அவஸ்தை. டெத், டார்ச்சர். மரண அவஸ்தை, மரண அவஸ்தை. அவன் சொல்றான், ஒரு தகப்பன் வந்து இயேசுட்ட சொல்றான், ஐயா எனக்கு 12 வயசுல ஒரு மகன் இருக்கா. ஐயோ அவளுக்கு ஒரு கொடிய நோய். ஐயோ மரண அவஸ்தை. அவ அப்படியே செத்துட்டா கூட நல்லா இருக்கும். செத்து செத்து பிழைக்கிறா ஐயா. அவ படுற பாட்டை பார்த்தா எங்களால சகிக்க முடியல. நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. மரண அவஸ்தை. நீங்க சந்திச்சிருக்கீங்களா? மரண அவஸ்தை சந்திச்சிருக்கீங்களா? ஒரு வாலிபன் பாடுனா, என்ற ஸ்நேகம் உமக்கு மாத்திரம், வேறு யாரும் கவர்வதில்லை. என்றதெல்லாம் உமக்கு மாத்திரம், என்னை முற்றும் தருகிறேன், என்னை முற்றும்
தருகிறேன் சொன்னா, என்ற சிநேகம், என் அன்பு, என் பாசம் எல்லாம் உமக்கு. என் அன்பு வேற யாரும் கவர விட மாட்டேன். என் சிநேகம் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன். உங்க மேல வச்சிருக்கிற அன்பை பிரிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டை பாடினா ஒரு வாலிபன். அவனுடைய பெயர் சிக்கு குரியாக்கோஸ். சொல்லுங்க, சிக்கு. ஒரு மலையாள பையன். 18 வயசா இருக்கும்போது அவன் சரீரத்துல திடீர்னு வலி வேதனை உண்டாச்சு. மருத்துவமனையில் போய் ரத்தத்தை எல்லாம் எடுத்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு கேன்சர் கட்டி. கேன்சர்னு சொன்ன உடனே அவனுக்கு தாங்க முடியல. ஒரு பாஸ்டர் பையன், அப்பதான் +2 முடிச்சு காலேஜ் போகிற டைம். தாங்க முடியல, கேன்சர் கட்டி. ஐயோன்னு சொல்லி அந்த குடும்பம் குக்கரலிட்டது. அந்த பாஸ்டர் தவித்தார். உமக்கு ஊழியம் செய்த எனக்கா இப்படி ஒரு கூலி? அந்த பாஸ்டர் அம்மா, என் பிள்ளைக்கா இப்படி வந்துச்சு? முன்னால நின்று கீபோர்டு போட்டு எவ்வளவு அழகா ஆராதிப்பானே, அவனுக்கா அந்த கொடிய நோய்? சபை மூப்பர் வந்து சொன்னாரா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, அதுதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. எப்படி? கொட்டிய வேதனையில் இருக்கிற ஒரு போதகர் குடும்பத்துக்கு, கொட்டிய வேதனையில் இருக்கிற ஒரு பையனுக்கு அது சபை மூப்பர் வந்து, பயப்படாதப்பா, ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லாம, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில இருந்து ஆரம்பமாகுன்னு போட்டிருக்குல்ல, அதுதான் இன்னைக்கே துவங்கி இருக்குன்னாராம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. கீமோதெரபி பண்ணாங்க, மருந்து மாத்திரைகளை கொடுத்தாங்க, சுகம் ஆகவே இல்லை. கடைசி பார்த்தா ஆரம்பத்தில் ஒரு கட்டியா இருந்தது. கிட்டத்தட்ட 8வது மாசத்துல செக் பண்ணும்போது 32 கட்டிகள் அங்கங்க உருவாகி இருந்தது. எத்தனை கட்டி ஆபரேஷன் பண்ணுவ? கட்டி ஆபரேஷன் பண்ணி சுகத்தோட உட்கார்ந்துருக்காங்க குணவதி. ஒரே ஒரு கட்டி. செஸ்ட்ல இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. தொண்டையில இருந்தா தப்பிக்க முடியாது, ஈரல்ல இருந்தா தப்பிக்க முடியாது, கிட்னில இருந்தா தப்பிக்க முடியாது, ஹார்ட் ஓரத்துல வந்துச்சுன்னா தப்பிக்க முடியாது. செஸ்ட்ல வந்ததுனால செஸ்ட வெட்டி போட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. மார்பு கேன்சர்ல தப்பிச்சிட்டாங்க. If it is a throat cancer, certainly she will die. If it is a liver cancer, she will die sure. If it is a kidney cancer, she will die. இந்த பையனுக்கு 32 இடத்துல கட்டி. எத்தனை கட்டி ஆபரேஷன் பண்ண முடியும்? மருத்துவர் சொல்லிட்டாங்க, சீக்கிரம் செத்துருவான். ஆபரேஷன் பண்ணா திரும்ப வளருது. வயிற்றுல ஆபரேஷன் பண்ணா குடல்ல ஏறுது. குடல்ல ஆபரேஷன், எத்தனை குடல் வெட்டுவ? குடல் ஆபரேஷன் பண்ணா நெஞ்சில வருது. டக்கு டக்குன்னு முளைச்சுக்கிட்டே இருக்கு புல்லு மாதிரி. ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போங்கட்டாங்க. மரண அவஸ்தை, வலி. எவ்வளவு பெயின் கில்லர் போட்டாலும் தாங்கல. அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம், அவன் போடுற சிக்கு 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 தூங்கவே மாட்டானா. சிக்கு, எந்தடா மோனே, எந்தடா மோனே, அம்மா வலிக்குதுமா, அம்மா ஊசி வச்சு யாரோ குத்துற மாதிரி இருக்குமா, இங்க குத்துறாங்கம்மா, இங்க குத்துறாங்கம்மா. தவிச்சான். அவன் படுற அவஸ்தையை பார்த்து அவனை ஒரு தனி ரூம்ல பூட்டி போட்டாங்க. அப்பா அம்மா பூட்டி போட்டு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? அவனுக்கு சுகந்தாங்கன்னு நாங்க ஜெபிக்கல, அவனை சீக்கிரமா எடுத்துக்கங்க ஆண்டவரே. என் பையன் சிக்குக்கு சுகந்தாங்கன்னு கேட்கல, அவன் படுற அவஸ்தை, அவன் படுற பாடு. ஐயோ, சிலுவையில நீங்க பட்ட பாட விட கொடூரமானது போல இருக்கு, சீக்கிரமா அவனை எடுத்துருங்க ஆண்டவரே. ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பான், தெய்வமே யெகோவா யெகோவா, தெய்வமே இயேசு இயேசு, என்ன பிரியனே, இப்படியே கத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த சத்தம் அடங்கி போனது. அம்மா பக்கத்தில் இருக்கிற புருஷன் எழுப்புறாங்க. பயம் போய் சத்தம் அடங்கி பயம் போயிட்டான். பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி சொல்ற? 1 மணி நேரமா பாக்குறேன், பக்கத்து ரூம்ல சத்தம் இல்ல. என்ன அப்பா அம்மா சொந்த பந்தங்களுக்கு யாருக்கெல்லாம் டெலகிராம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு அவங்க எல்லாத்தையும் நம்பர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கடைசியா பையன் என்ன செய்வான், எப்படி செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனா அவன் சுகமா எந்திரிச்சு பைபிள் வாசித்துட்டு இருந்தான். சிக்கு சுகம் தானே, சுகமா இருக்கிறம்மா. மோனே, നിങ്ങൾക്ക് എന്ത് സംഭവിച്ചു? நான் கத்தி கத்தி அலறும் போது என்னுடைய வீட்டுக்குள்ள சிலுவையில பிரகாசிக்கிற ஒரு உருவத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏசப்பா தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு. அந்த பிரகாசமான உருவத்திலிருந்து அக்கினி கதிர்கள் பட்டு 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 பட்டு
என் மேல பறந்து பறந்து வந்துச்சு. பறந்து பறந்து வந்து ஒவ்வொரு கட்டியா எரிச்சதை என் கண்ணில் பார்த்தேன். எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிட தரீங்களான்னு கேட்டானா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், சிக்கு, நீ எனக்கு வேணும். உன் வேதனையை மாற்றி எனக்கு மகிமையாக உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லி இயேசு மறைந்து போனார். ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்கு வேணும், உன் வேதனையை மாற்றி எனக்கு மகிமையாய் உன்னை நிறுத்துவேன். கிட்டத்தட்ட 22 நாடுகள்ல அற்புதமான பாடல்களை, நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி, மலையாள பாடல்களை எழுதி 22 நாடுகள் இருக்கக்கூடிய மலையாள சபைகளில் எல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சு மகிமையாய் கர்த்தருக்காக நின்னான். அவன் சொல்றான், என் கேன்சர் கட்டிய சுகம் தர்றதுக்கு எங்க அம்மா அப்பா 6 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் இல்லை. 6 லட்சம் இல்லை, ஒரே வருஷத்துல பல சபைகளில் போய் ஊழியம் செஞ்ச போது எனக்கு 15 லட்சத்தை கர்த்தர் தந்தாரு. எல்லாத்தையும் அப்பா அம்மாக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன். இயேசுவை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவன் தாயா பாடுற ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, இந்த ஸ்நேகம் உமக்கு மாத்திரம், வேறு யாரும் கவருதில்லா என்றதெல்லாம் உமக்கு மாத்திரம். என்னை மூற்றும் தருகிறேன், என்னை மூற்றும் தருகிறேன். சொல்லுங்க, என் சிநேகம், எந்த சிநேகம் உமக்கு மாத்திரம், வேறு யாரும் கவர்வதில்லை என்றதெல்லாம் உமக்கு மாத்திரம். என்னை மூற்றும் தருகிறேன், என்னை மூற்றும் தருகிறேன். ஆராதனா 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 ஆராதனா. எந்த பிராண பிரியனே, எந்தன் இயேசுநாதா நீ, எந்தன் பிராண பிரியனே, எந்தன் இயேசுநாதா நீ. தேவனை பார்க்கிலும் நீ வலியதாம் எனக்கு, என் ஜீவனை பார்க்கிலும் நீ வலியதாம் எனக்கு. நின்ன போல ஸ்நேகிச்சீடா ஆவதில்ல யாருக்குமே. நின்ன போல ஸ்நேகிச்சீட யாவதில்லை யாருக்குமே. ஜீவனே சொந்தமே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. ஜீவனே சொந்தமே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன். ஆராதனை ஆராதனா 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 ஆராதனா. ஒரே ஒரு வார்த்தை மரண அவஸ்தையிலிருந்து உன்னை தூக்கிடும். நீ தேட வேண்டியதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை, நீ நாட வேண்டியது அந்த ஒரு வார்த்தை, நீ வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியது அந்த ஒரு வார்த்தை. அவருக்கு முன்னால் ஒரு பிச்சைக்கார பரதேசியை போல வந்து நின்று, ஒரு செத்த நாயை போல அவருக்கு முன்னால நின்று ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் மாறிடுவேன்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் சூழ்நிலை மாறிடும்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் சாபம் உடைஞ்சிருப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் ரோகம் தீர்ந்திருப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வலி மாறிடும். நீ அங்க போய் கெஞ்சணும்,
மனுஷன்ட்ட கஞ்சாத, மனுஷனை நம்பாத, உன்னதமான தேவ சமூகத்துக்கு ஓடி வா. ஓ, அந்த தகப்பன் ஓடி வந்தான். என் பிள்ளை கொடிய மரண அவஸ்தையில் சிக்கி இருக்கிறான், ஏதாவது செய்யும். வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அதே மார்க் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா அங்க 41 வசனம் 42 வசனத்துல இயேசு அவள் கையை பிடித்து தலித் தாகுமி என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். 41 40 41ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 41 வசனத்துல போட்டிருக்கு, பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவராயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, சிறு பெண்ணே எழுந்திரு, you the little daughter rise up, என் செல்ல குட்டி எழுந்திரு. ஒரே ஒரு வார்த்தை. பல மணி நேரம் ஜீவன் இல்லாமல் செத்து கிடந்தவள் உயிரோடு கூட எழுந்தாள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மரிச்ச பிறகு உனக்கு உதவி செய்யும், மரண அவஸ்தையில் இருக்கிற போதும் உன்னை தூக்கி எடுக்கும். நீங்க கேட்பீங்களா? வாயை திறந்து வார்த்தை சொல்லுங்கப்பா. Send me your word. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை பல கோடி ராணுவ வீரர்களை போல உன்னை சுத்தி நிற்கும். பல கோடி ராணுவ வீரர்கள் செய்ய முடியாதத, பல கோடி ஏவுகணைகள் செய்ய முடியாதத, பல கோடி துப்பாக்கி தோட்டாக்கள் செய்ய முடியாதத, பல கோடி AK-47 செய்ய முடியாதத ஆண்டவருடைய ஒரு வார்த்தை செய்யும். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் send me your word. எனக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்கப்பா. கண்டிப்பா காத்திருந்தா தருவார். ரோட்ல போறவனுக்கெல்லாம் தர மாட்டார். பிச்சைக்காரனை போல அவருடைய சமூகத்தில் வந்து நாயை போல விழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தமது வார்த்தையை அவர் அனுப்புவார். அந்த வார்த்தை நீ கேட்கிறபடி உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை நீ கேட்கிறபடி உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தை நீ கேட்கிறபடி உன்னை தூக்கி விடும். Praise the Lord. Hallelujah. 1975ஆம் ஆண்டு கொடிய விபத்தில் அகப்பட்டு என்னுடைய வலதுகை 2 துண்டாக்கப்பட்டு எனது வலதுபுறமே செயலற்று மருத்துவமனையில் அவன் செத்துட்டான். செத்த பணமா தான் இருக்கிறான். இவன் எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னு எங்க அப்பாட்ட டாக்டர் கேட்கிறாரு. எங்க அப்பாவுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. எங்க அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க என்ன தங்கச்சியை நிறைய மாத கற்பனியா வயிற்றுல வச்சிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட எங்க அப்பா அழுகிறாரு, ஐயா எப்படியாவது என் பையனை காப்பாத்தி கொடுங்க ஐயா. எப்ப அவன் செத்துட்டான்ப்பா. அந்த டாக்டர் ஒரு கிறிஸ்தவர். அவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டுக்கு மேல இயேசு கிறிஸ்து 2 கையை நீட்டி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள்ங்கிற வசனம் இருக்கு. அந்த வசனத்தை அந்த டாக்டர் அப்பாவை காட்டி கொடுத்து, இயேசுநாதரை நம்பு பார்க்கலாம், நான் இப்போ மணி 4, இனி போயிட்டு நைட்டு 1 மணிக்கு தான் திரும்ப டியூட்டிக்கு வருவேன். நானும் வீட்டில் போய் ஜெபம் பண்றேன், நீயும் ஜெபம் பண்ணு, இயேசுவே பையனை திரும்ப தாங்கன்னு சொல்லி கேளு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 1 மணி வரைக்கும் வச்சிருக்கலாம். 1 மணிக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் வராம போச்சுன்னா அவனை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல போடலாம். 1 மணி ஆயிற்று. வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் நான் படுத்திருந்த ஐசியூக்குள்ள வந்தார். என் கையை பிடிச்சாரு. பிழைத்துக்கொள், அவ்வளவுதான், பிழைத்திரு, பிழைத்திரு. அந்த அன்புக்கு தாங்க ஓடி ஓடி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா படிச்சிருக்கேன் ஜெகபையா, உங்க பையன் எவ்வளவு சம்பாதிச்சா நான் எவ்வளவு சம்பாதிப்பேன். எங்க மச்சான் இன்னைக்கு ஃபாரின்ல எவ்வளவு சம்பாதிச்சாருன்னு நான் எவ்வளவு சம்பாதிப்பேன். பிழைத்திருன்னு சொல்லி திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு பார்த்தீங்களா. என் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து சம்பாதிச்சு எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட அல்ல, ஒரு சிறு கூட்ட மக்களையாவது அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான். கஷ்டப்பட்டு காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு இளைப்பாறுதல் தரணுங்கிறதுக்காக தான் இயேசு என்னை பிழைக்க வச்சாரு. மரண அவஸ்தையா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா தருவாரு. காத்து நிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. My situation will change down. என் சூழ்நிலை மாறும், என் வேதனை மாறும். கொடிய வேதனையில் இருந்து விடுதலை, மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்லலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40 42 வரை. மார்க் 1ஆம் அதிகாரம் 40 42 வரை. 5 நிமிஷம் இருக்கியா? கண்டிப்பா போகணுமா? எங்க கூட இருக்கணும்னு விரும்புறேன். சரி, மார்க் 1ஆம் அதிகாரம் 40 42 வரை. 3rd பாயிண்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. படிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதிருகி கையை நீட்டி அவனை தொட்டு ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஒரே ஒரு வார்த்தை, I wish that you must get healed. நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீ சுகமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், வேற ஒன்றும் சொல்லல. அழுகி இருக்கிற கை, நகமெல்லாம் அந்து கிடக்குது, கீழ் உதட காணோம், மூக்கில் ஒரு பகுதியை காணோம், கண்ணு பட்டைய காணோம், உயிரோட அந்த சரீரம் அழுகி நாறுது, பக்கத்தில் யாரும் வர முடியல. அப்படியே போய் ஆசையா போய் தொட்டாராம், தன் சொந்த சரீரத்தை தொடர்றது போல தொட்டு, I wish get healed, எனக்கு சித்தம் உண்டுப்பா, சுகமாகுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நேரமெல்லாம் செலவு பண்ணல, அவனும் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஒரு சின்ன ஜெபம், 10 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணல, ஒரு நாள் முழுதும் உட்கார்ந்து பண்ணல, ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகமாக்கும், அவ்வளவே. அவர் சொன்னார், விரும்புகிறேன். அவனை தொட்டு சுகமாக. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. 42ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இம்மீடியட்லி குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தம். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒரே ஒரு வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரோகங்களிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஒரே ஒரு வார்த்தை, கொடிய வேதனையிலிருந்து விடுவிக்கும் ஒரே ஒரு வார்த்தை, மரண அவஸ்தையிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஒரே ஒரு வார்த்தை, உன் சரீரத்தை ஒட்டி உன்னை சீரழித்துக் கொண்டிருக்கிற வாதைகள், வியாதிகள், நோயிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஒரே ஒரு வார்த்தைங்க. உன் வியாதிக்கு ஒரு வார்த்தை போதும். உன் வியாதிக்கான சொல்யூஷன் அவர் கையில் இருக்குது. மருந்த மாத்திரையை வாங்கி வாங்கி இன்னைக்கு சோறு திங்கிற மாதிரி திங்கிறோம். ஆனா ஒரு நாளாவது அவருடைய சமூகத்தில் வந்து இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இந்த மாத்திரையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இந்த மாத்திரைக்கு செலவழிக்கிற காசை நான் ஊழியத்துக்கு தருவனே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீ அவருடைய சமூகத்தில் கெஞ்சினா, குஷ்டரோகிக்கு தந்த அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உனக்கு இருக்கு. நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உடனே இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு உடனடி சுவிசேஷன் பேரு. என்ன சுவிசேஷன் பேரு? உடனே உடனே உடனே. நிறைய வரும், நூற்றுக்கணக்கான இடத்துல வரும், போய் படிச்சு பாருங்க, அசைன்மெண்ட் எழுதுங்க. உடனே எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. உடனே, அவர் சொன்ன உடனே, அவர் தொட்ட உடனே. ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையை மிஞ்சி எதுவுமே நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ போலாம். அம்மாவையே பார்த்துட்டு இருக்க, அம்மா விட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க, இந்த 10 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட். விட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வேடிக்கையான ஒரு சம்பவத்தை கேட்டேன். மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாம்பே பட்டணத்தில் 5 நாட்கள் பெரிய அற்புத திருவிழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்களுக்கு அற்புதம் நடந்தது. அநேக மக்களை பேர் சொல்லி அழைச்சு சுகமாக்கினார். இன்னைக்கு அவருடைய செய்தியை கேட்கிறேன். இன்னைக்கு அவருடைய தினமும் ஒரு செய்தியாவது நான் கேட்டுருவேன். ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, நம்முடைய தேசத்தில் கிடைக்கப்படாத அற்புதமான தேவ மனிதன். அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்துல இல்லை. அற்புதமான தேவ மனிதன். பாம்பே பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து நிறைய மக்களுக்கு அற்புதம், நிறைய மக்களுக்கு சுகம், நிறைய மக்களுக்கு விடுதலை. முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்தானே ஒருத்தர் ஃபோன் பண்ணானா, சார் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்காங்களா? ஆமா, என்ன விஷயம்? அவர்கிட்ட நான் முக்கியமாக பேசணும். நான் பாம்பே பட்டணத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான பிசினஸ் மேன், அங்கே நடத்தின 5 நாள் கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன், அவர்கிட்ட தான் நான் சொல்லணும் இதை அப்படின்னு. உடனே அவர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சார் நீங்கள் டிஜிஎஸ்? நான் டிஜிஎஸ் தினகரன். என்னப்பா உனக்கு நடந்துச்சு? ஐயா, நேற்று ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை நடந்த கூட்டத்தில் இயேசு கட்டிகளை உடைக்கிறார், கேன்சர் கட்டிகள் விலகுகிறது, ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இருக்கிற கேன்சர் கட்டிகளை கரைய பண்ணுகிறது. இப்பொழுது கட்டி இருந்த இடத்தை சோதித்து பாருங்கள், அங்கே வலி இல்லை, கட்டி இல்லை என்று நீங்கள் கூப்பிட்டு சொன்னீர்கள். என் மனைவியினுடைய வயிற்றுல தக்காளி போல ஒரு கட்டி, பல லட்சம் செலவு பண்ணாலும் சுகம் இல்லை. அறுத்து போட்டா மறுபடியும் வளரும், அறுத்து போட்டா மறுபடியும் வளரும். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். நேற்று நீங்க சொன்ன பிறகு என் மனைவி கட்டி இருக்கானுங்க, சோதிச்சு பார்த்திருக்கா, கட்டியே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று ராத்திரி நல்லா தூங்குனா, காலையில கட்டி இருந்ததற்கான அடையாளமே இல்ல. அப்ப உங்க ஊழியத்துக்கு பெரிய ஒரு காணிக்கை அனுப்பணுமே சொல்லி பேங்குக்கு வந்து, நான் ஒரு செயின் ஸ்மோக்கர், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டேன்.
சிகரெட்டை பத்த வச்சு இப்படி ஒரு கையில சிகரெட்டையும் செக் புக் எடுத்து ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி, டிஜிஎஸ் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் 1 லட்சம் ஆஃபரிங் சொல்லி உங்க பேரை எழுத போகும்போது எவனா ஒருத்தன் புடனில் அடிச்ச மாதிரி அடி விழுந்தது பேங்க்ல. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். ஒரு சத்தம் கேக்குது, அவன் என்னுடைய பரிசுத்தவான், சிகரெட்டை கீழே போட்டுட்டு எழுது அவன் பேரை. அவன் என்னுடைய பரிசுத்தவான், சிகரெட்டை கீழே போட்டுட்டு பயத்தோட எழுத அவன் பேரை. ஐயா, ஒரே நாள்ல 2 அற்புதம் ஐயா. கட்டி மாறிடுச்சு. 25 வருஷம் சிகரெட்டு பிடியிலிருந்து எனக்கு விடுதலை ஆண்டு தந்துட்டார் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ரோகங்களை மாற்றாதா? கேட்க மாட்டியா? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பான்னு. ஒரு ரோகம் மாறாதா? தீராத வியாதி மாறாதா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அவருடைய செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கும்போது தூத்துக்குடியிலையோ கன்னியாகுமரியிலையோ அவர் ஊழியத்துக்கு போய் ஊழியம் செஞ்சு முடிச்ச உடனே அந்த சர்ச் பாஸ்டர் சொன்னாராம், ஐயா பக்கத்துல என் தம்பி வீடு இருக்குது, அந்த என் தம்பிக்கு அங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. என்னாச்சு உன் தம்பிக்கு? ஐயா, ஈரல் எல்லாம் அழுகி போயிடுச்சியா, மஞ்ச காமால வியாதியினால ஈரல் எல்லாம் அழுகி அப்படியே போயிடுச்சியா, பல்ஸ் இறங்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்குள்ள உன் தம்பி செத்துருவான்னு காலையில் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. அவர் போய் நிற்கிறாரு. பக்கத்துல மனைவி இருக்கா, 2 சின்ன பிள்ளைகள். இவருக்கு மன வேதனை ஆயிடுச்சு. இந்த ஆள் செத்துட்டா இந்த பிள்ளைய யார் பாப்பா? இந்த 2 சின்ன குழந்தைகள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட முழங்கால் போடுறாரு. இயேசுவேன்னு முழங்கால் போடும்போது அவர் சொல்றாரு, ஒரு கை வந்துச்சான். அந்த கை வந்து ஏறுன்னு ஒரு சத்தம் போடுச்சான். அந்த கையில ஏறி இருந்தாராம். அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போச்சான். ஆனா உடம்பு கீழே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவருடைய ஆவி மனிதன் அப்படியே வெளியே போறான். கீழே உடம்பு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் போயிட்டே இருக்காரு. மேல போகிறாரு. தூதர்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. இயேசு அப்படியே நடந்து போகிறார் தன்னுடைய சிங்காசனத்துக்கு. சிங்காசனத்துல போய் உட்கார நடந்து போறாரு. இவரும் போய் அப்படியே நின்னுட்டாரு. நின்ன உடனே இயேசு அந்த சிங்காசனம் சொன்னாராம், go back, he lives. திரும்பி போ, அவன் பிழைத்திருக்கிறான். சிங்கம் போல ஒரு சத்தமா, go back, he lives. திரும்பி போ, அவன் பிழைத்திருக்கிறான். அவ்வளவுதானா? அடுத்த நிமிஷமே கீழே வந்துட்டாராம். உடம்பெல்லாம் கசகசன்னு வேர்த்து அப்படியே எந்திரிச்சாராம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செத்துக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்து நல்ல பிரகாசமான முகத்தோட மனைவியை பார்த்து, சாப்பிடுறதுக்கு ஏதாவது தரையான்னு கேட்டானா. Go back, he lives. நீ திரும்பி போ, அவன் பிழைத்திருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை. நீங்க கேட்பீங்களா? நான் விடுதலை அடையும்படி ஒரு வார்த்தை எனக்கு அனுப்புவீங்களான்னு கேட்பீங்களா? ஐயோ, எனக்கு கொடிய மரண அவஸ்தையா இருக்கிறது, எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று கேட்பீர்களா? ஐயோ, ஒவ்வொரு நாளும் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு உடைய வார்த்தையை அனுப்பும் என்று கேட்பீர்களா? ஐயோ, ரோகம் வியாதி என்னை மென்று தின்கிறது, எனக்கு ஒரு வார்த்தை அனுப்பும் என்று கேட்பீர்களா? செய்வார். எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் நாளை கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நீங்க ஏதாவது செய்யணும். இனிமே என் சர்ச்சில் அற்புதம் இல்லாமல் இருக்கக்கூடாது, என் சர்ச்சில் அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இந்த செய்தியை உள்வாங்கி மன வேதனைப்பட்டு நொந்து எனக்கு இப்படி செய்யுங்கன்னு எத்தனை பேர் அந்த ஒரு வார்த்தையை அனுப்புன்னு கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கு ஏதாவது நீங்க செஞ்சே அனுப்பணும். நீங்க டிஜிஎஸ் ஐயாவுக்கு மாத்திரம் தான் செய்வீங்களா? நீங்க பாரபட்சம் உள்ள ஆண்டவரா? ஏழை ஊழியக்காரனுக்கு நீங்க செய்ய மாட்டீங்களான்னு ஜெபிச்சிருக்கிறேன். God will do, God will fulfill his word. அவருடைய வார்த்தைக்காக நீ காத்திருந்து, அவருடைய வார்த்தைக்காக நீ கதறும் போது அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை வனாந்தரமாய் இருக்கிற உன் வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றும். ஹalleluya, மேஜர் ஹalleluya, ஹalleluya. ஒரு பல்லவி பாடலாமா? வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன்,
பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி திறந்து அலைகடல் தடுத்து நடுவழி திறந்து நடத்திய சென்ற கர்த்தனை நடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். கொடிய வேதனையிலிருந்து விடுதலை, மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை, நீங்க முடியாத ரோகங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை. அடுத்து மனுஷன் எதனால் அழியிறான் அதையும் சொல்லி முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை மனிதனை முதலாவது கொடிய வேதனைகள் அழித்து போடுகிறது, மரண அவஸ்தைகள் அழித்து போடுகிறது, நீங்காத ரோகங்கள் நோய்கள் அழித்து போடுகிறது. மூன்றாவது மனிதனை எது அழிக்கிறது என்று பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாமா? அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஸ்தோத்திரம். சீக்கிரம் சீக்கிரம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அடுத்த வசனம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்திலே மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவிதத்தை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எத்தனை பண்ணி? அப்ப 2000 மணிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கு? அப்ப அந்த 2000 பிசாசு முதல்ல யாருக்குள்ள இருந்திருக்கு? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தாவே மேனேஜ் பண்ண முடியாது, பட்டு வாட்டிரும். ஒரு பிசாசு, ஒரு குட்டி சாத்தா உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை தொலைச்சிரும். பெரிய பிசாசு எல்லாம் சொல்லலாம் நிச்சயா, ஒரு குட்டி சாத்தான், ஒரு குட்டி சாத்தா உங்க லைஃப் கார்னர்ல எங்கேயாவது நின்றுச்சுன்னா, உங்க லைஃப் பவுண்டரியில, உங்க லைஃப் எல்லைக்குள்ள எங்கேயாவது ஒரு குட்டி சாத்தானுக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா சும்மா உட்கார விடாது, பைத்தியம் பிடிச்ச அலைய வச்சிரும், வியாதியை கொண்டு வந்து போட்டுரும், சாபத்தை கொண்டு வந்து போட்டுரும், அழிய அழிய உயிரோட சாக வைக்கும். சாகவும் விடாது, வாழவும் விடாது. இந்த மனுஷனுக்குள்ள எத்தனை பிசாசா? என்ன கொடுமை பாருங்க, என்ன கொடுமை. வீட்டை விட்டே ஓடிட்டான், கல்லறையில தான் இருப்பானா, எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல தான் சுத்திட்டு இருப்பானா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உடல்ல இருக்கிற வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு நிர்வாணமா சுத்துனானா. என்ன செய்வானா? ஒரு கல்லை எடுத்து தன் உடலையே குத்தி கிழிச்சு அதுல வழிகிற ரத்தத்தை பார்த்து சிரிப்பானா. என்ன கொடுமை. ராத்திரியும் பகலும் குக்குரல் இட்டுக்கிட்டே இருப்பானா, நிம்மதியே இல்லை. 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. என்ன கொடுமை பாருங்க. ஒரு பிசாசு பிடிச்ச பொம்பளை இன்னைக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா சபைக்குள்ள. 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் நிலைமை எவ்வளவு கொடூரம். ஏன்டா 2000 பிசாசு வந்துச்சு?
வேதாகம ஆசிரியர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா, இவன் நல்லா தான் இருந்தானா, பெரிய பிசினஸ் மேனா. இவன் பெரிய என்ன பிசினஸ் தெரியுமா? டெட் பாடிஸ்க்கெல்லாம் சுகந்த வர்க்கமிட்டு கந்த வர்க்கமிடுறது. இஸ்ரவேல்ல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க. 30 நாட்கள் அப்படியே அந்த உடலை வச்சிருப்பாங்க. வச்சிருந்து அந்த குடும்பத்துக்கு பிரியமானவங்க எல்லாம் வந்து அந்த உடலை பார்த்து இவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி செஞ்சாரு, அன்னைக்கு அப்படி செஞ்சாரு, இன்னைக்கு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி பார்த்து அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் சொல்லி அழுவாங்களாம். அதுக்காக உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க. எத்தனை நாள் வச்சிருப்பாங்களா? குறைஞ்சது 30 நாள் வச்சு துக்கம் கொண்டாடுவாங்களாம். அப்ப 30 நாள் அந்த உடல் அழுகாம இருக்கணுமே, அந்த உடல் நாராம இருக்கணுமே, அந்த உடல்ல புழு வராம இருக்கணுமே. அப்ப உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த உடலுக்குள்ள அது என்னது, அது என்ன சொல்லுவீங்க? அந்த உடலை 2-3 நாள் உயிரோட வைக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அது எம்பாமிங். எம்பாம் உள்ள இருக்கக்கூடிய அழுகுன வஸ்துல எடுத்துட்டு வெளியே பாடி மாத்திரம் அப்படியே இருக்கும். அந்த உடல் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சில கெமிக்கல் எல்லாம் தடவுவாங்க. பெரிய பெரிய மந்திரிகளுக்கு அப்படிதான் இன்னைக்கு செய்யறாங்க. உடனே அடக்கம் பண்ற உடலுக்கு அடுத்த நாளே அடக்கம் பண்ற உடலுக்கு இது அவசியம் இல்லை. 1 வாரம் வைக்கணும், 2 வாரம் வைக்கணும்னா எம்பாம் பண்ணுவாங்க. அந்த எம்பாம் பண்ற பிசினஸ் தான் இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரு? இந்த 2000 பிசாசு பிடிச்சவன். என்ன பிசினஸ்? நம்ம கொண்டு வந்து டெட் பாடியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்பா 30 நாள் இருக்கட்டும், இந்த தேதியில் இந்த பாடியை டெலிவர் பண்ணு, அது வரைக்கும் பத்திரமா பாதுகாத்திருப்பா அப்படின்னா சரின்றுவான். இவன் எம்பாம் பண்ற பிசினஸ். அப்ப இவனுக்கு என்ன ஒரு சோதனைனா, அழகான பெண்கள் யாராவது செத்துருந்தாங்கன்னா அந்த டெட் பாடியோட போய் உறவு வைக்கிறது. டெட் பாடியோட போய் உறவு வைக்கிறது என்ன கொடூரம் பாருங்க. உயிரோடு இருக்கும் போதே அப்படி செய்யறதுக்கு அவமானமா அருவருப்பா இருக்கு. செத்த ஒரு உடல், செத்த ஒரு பெண்ணு, அழகான வாலிப பெண்ணு, ஒருவேளை தற்கொலை பண்ணிருப்பா, ஒருவேளை வியாதினால செத்துருப்பா. ஏன்னா இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க. 30 நாள் வரமாட்டாங்க. அடுத்த நாள் 30 நாள் கழிச்சு வருவாங்க. அந்த டெட் பாடிஸ் உடையெல்லாம் காம வெறி கொண்டு உறவு வைக்கிறது. அந்த டெட் பாடிஸ்ல இருந்த அத்தனை ஆவிகளும் யார் மேல ஏறிடுச்சு? படாத பாடு, படாத வேதனை. யாரும் சொல்லல, ஐயா எங்க ஊர் பக்கத்துல ஒரு கல்லறை இருக்குது, அந்த கல்லறையில ஒருத்தன் நைட்டும் பகலும் குக்கர்லறான், கல்லை எடுத்து தன்னைத்தானே கிழிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா அவன் நிலைமை பரிதாபமா இருக்கு, இயேசுவே நீர் வந்தவனை சுகமாக்கணும். யாரும் அவர்கிட்ட சொல்லல, யாரும் சொல்லல. ஆனா எங்கேயோ ஊழியர் செய்யற அவருடைய காதுல இந்த மனுஷனுடைய குக்கரலின் சத்தம் கேக்குது. கடலை கடந்து போய் ஒரே ஒரு வார்த்தை, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஒரே ஒரு வார்த்தை, move away from him, get out from him. அவனை விட்டு போயிரு, இனி ஒரு நிமிஷம் கூட அந்த பாடியில இருக்காத. ஐயோ அவனுக்கு ஆரோக்கியம், அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. நிர்வாணமா இருந்தவன் வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியோட இருந்தானா. வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் இருக்கா? பிசாசு போராடுறானா, அணுவணுவா கிழிக்கிறானா, அணுவணுவா குத்துறானா, அதுக்கும் கூட அவருடைய வார்த்தையில உனக்கு பதில் இருக்கிறது. He has an answer in his word. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா போதும். வெளியே இருக்கிற கலா சத்தமா சொல்லு, ஒரு வார்த்தை அனுப்பும், நான் விடுதலை ஆவேன். வெளியே இருக்கிற கலா சத்தமா சொல்லு பார்க்கலாம், இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை அனுப்பும், நான் விடுதலை அடைவேன். பிசாசின் போராட்டம் இருக்கா? சிலருக்குள்ள பிசாசு இருக்கும் பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, வெளியே தெரியவே தெரியாது, அப்படியே இருக்கும். பிசாசு வேற, அசுத்தாவிகள் வேற. அசுத்தாவினா யார் தெரியுமா? சரீரத்தை பிரிந்து ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு போகாம உலகத்தில் அப்படியே இளைப்பாறுதல் இல்லாம சுத்திட்டு இருக்கிற செத்து போன மனுஷாவிகள் தான் அசுத்தாவிகள். நல்லா கவனிக்கணும். பிசாசு வேற, சாத்தான் வேற, அசுத்தாவிகள். இப்ப நான் செத்துட்டேன்னா என் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச உடனே எனக்கு குறிக்கப்பட்ட டைம் வரதுக்குள்ள நான் அங்க போய் ஆஜராயிரணும், தேவனுடைய சமூகத்துக்கு போயிடணும். ஓட்டத்தை முடிச்சிட்டேன், நல்ல போராட்டத்தை போடணும், ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லி அங்க போய் ஆஜராயிரணும். அங்க ஆஜராகாம என் மனைவியை விட்டுட்டு நான் எப்படி போவேன், என் கிப்பிட்டியை விட்டுட்டு நான் எப்படி போவேன், உன்னை விட்டுட்டு எப்படி போவேன் இங்கேயே சுத்துனா எனக்கு டைம் முடிஞ்சிடும். மேலே பறந்து போகக்கூடிய அந்த வல்லமை எனக்கு இல்லாமல் போய்விடும். நான் விட்டு வந்த சரீரத்துக்குள்ளே நான் போக முடியாது, வாசல் அடைக்கப்பட்டு விடும். அப்புறம் அப்படியே சுத்த வேண்டியதான், நிம்மதி இல்லாம சுத்த வேண்டியதான். அந்த பக்கம் சரவண வருவாரு, ஆனா நம்ம உயிரோட இருக்கும்போது இப்படித்தானே குடிச்சோம், இங்க ஒரு மனுஷன் குடிச்சிட்டு இருக்கானே, இவனுக்குள்ள பூந்துக்கலாமான்னு சொல்லி உள்ள போய் இருந்துருவேன். உங்களை பார்த்து கேட்கிறேன்,
நான் தப்பா சொல்லல. நான் உயிரோட வாழும்போது ஒரு வேசித்தனமான பாவத்தை செஞ்சு வாழ்ந்திருந்தேன்னா இப்ப எனக்கு ஒரு மறைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. ஏன்னா பிசாசுகள் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கு. அது என்ன சும்மா விடாது. இங்க வா, இது என்னுடைய கிரவுண்ட், யாரும் இங்க வர சொன்னதுன்னு சொல்லி என்ன கொல்லும் பிசாசுகள். அதனால என்ன பாதுகாக்க ஏதாவது உடம்புக்குள்ள போய் மறைஞ்சுக்கணும். அப்ப நான் உயிரோட இருக்கும்போது என்ன தப்பு பண்ணிருப்பனோ, இப்ப நான் வந்து ஒரு வேசித்தன பாவம் செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற யாராவது அதே வேசித்தன பாவத்தை மறைமுகமா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் அப்படியே சுத்தி வருவேன். நம்ம செஞ்ச அதே கிரியவங்கள் இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து பூந்துருவேன். நான் கேட்குறேன், உங்க ஆவி சிங்கிளா தான் இருக்கா, வேற எந்த ஆவி உங்க கூட கம்பைன்ட் ஆகியிருக்கான்னு பாருங்க. Is your spirit is single or some evil forces or some unclean spirits is emerged with you? உங்க ஆவி ஆண்டவர் உங்களுக்கு தந்தபடியே உங்க ஆவி தனித்திருக்கிறதா, அல்லது உங்க ஆவியோட வேற செத்து போன மனுஷனுடைய ஏதோ ஒரு அசுத்த ஆவிகள் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அதனாலதான் பாவத்துக்கு விலகி விடுன்னு சொல்றேன், பரிசுத்தமா இருன்னு சொல்றேன். பழைய பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்னை போல பாவம் செஞ்சு ஏற்கனவே செத்து உடலை விட்டு வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிற ஆவிகள் சுத்தும். அவைகளுக்கு ஒரு மறைவிடம், அவைகளுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. அப்ப அந்த பாவத்துல இருக்கிறத பார்க்கும்போது நான் செஞ்ச அதே சுபாவம் இவளுக்குள்ள இருக்கே, இவளுக்குள்ள போய் மறைஞ்சுக்கலாம்னு சொல்லி உன் கூட வந்து இருந்துக்கும். உன்னை வாழ விடாது, தேவனோட சேர விடாது. இன்னைக்கு உனக்கு விடுதலை தேவை, உனக்கு இன்னைக்கு டெலிவரன்ஸ் தேவை, ஃப்ரீனஸ் தேவை. இந்த விடுதலை எங்க இருக்குது? அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரே வார்த்தை. அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரே வார்த்தை. கொடிய வேதனையா, அவரிடத்துல பதில். மரண அவஸ்தையா, அவரிடத்துல பதில். கொடிய ரோகமா, வியாதியா, அவரிடத்துல பதில். பிசாசுகளின் போராட்டமா, அவரிடத்துல பதில் இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து நீங்க கேட்டா இன்னைக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த உண்மையை உணர்ந்து எனக்கு ஒரு வார்த்தை அனுப்பும். ஏதோ ஒண்ணு நீங்க சிக்கிருக்கணும். கண்டிப்பா ஒண்ணு அவஸ்தையில் இருக்கணும், இல்லைன்னா வேதனையில் இருக்கணும், இல்லைன்னா நோயில் இருக்கணும், இல்லைன்னா பிசாசுடைய போராட்டத்தில் சிக்கி பிசாசுகள் உங்களுக்குள்ள வந்து உங்களை சீரழிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. அப்ப மனுஷன் இதெல்லாம் தாக்கி அழிக்குது. வேதனை, அவஸ்தை, ரோகம், பிசாசு. இதுக்கெல்லாம் பதில் எங்க இருக்குன்னு சொன்னேன்? அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரே ஒரு வார்த்தை. கடைசியாக மனுஷன் அழிக்கிற அடுத்த சத்துரு யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படியுங்கள். இந்த பாயிண்ட சொல்லி முடிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. Thank you Jesus. ஸ்தோத்திரம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். ஒரு நாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் அவர் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், மாது, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணினாலும் எங்கேயுமே பைபிள் ரெக்கார்டு கிடையாது.
அதுக்கப்புறம் அதே பாவத்தில் அவள் வாழ்ந்தான்ங்கிறது ரெக்கார்டே கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக அவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிடிச்சு வந்தாங்க, எந்த ரெக்கார்டுமே கிடையாது. நீ போ, பாவம் செய்யாதே, அந்த ஒரே வார்த்தை அவளை சுற்றி இருந்த பாவ சங்கிலிகளில் இருந்து அவரை விடுவித்தது. சில நேரங்களில் தெரியாம போய் விளையாட்டுக்கா செய்யற சில தவறு வாழ்நாள் முழுதும் நம்மை பிடித்து அந்த பாவம் சீரழிக்கிறது. விளையாட்டுக்கா போய் ஊத்துடா, நமக்கெல்லாம் குடிச்சு பழக்கம், என்ஜாய்மெண்டா, சும்மா ஒரு மடக்கு ஊத்துறா. ஐயோ, நமக்கு எங்க அப்பா அப்பா சொல்லி தரலப்பா, எனக்கு குடிக்கலாம் ஒத்துக்காதுப்பா. ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுடா, ஊத்துறா கிருஷ்ணர். விளையாட்டா தான், விளையாட்டா ஒரு மடக்கு ஊத்துனது. அப்புறம் அவன் அன்னைக்கு குடிக்கும் போது அப்படியே அப்படியே மறந்துட்டு போற மாதிரி இருந்துச்சுல, சாக்கடையில் கடந்துக்கிட்டு காவிரியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். விளையாட்டா செய்த ஒரு தவறு வாழ்க்கை அழிக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி கண்ணீரோட சொல்றா, குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று எழுதியிருக்கிற அரசுக்கு மதுபான கடைகளை மூட தெரியாதா என்று கண்ணீரோடு, குடி, உன் குடி, நீ வாழ்கிறவன் அடிமைத்தனம், அந்த வெறி உன் குடும்பத்தை சீரழிக்கும். குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுத்து அழிக்கும். அப்படிதான் இந்த பொம்பளை விளையாட்டா அவங்க கூட போய் பழகி பாவத்தில் விழுந்து கடைசி அதை விடவே முடியாம எல்லாத்துக்கும் முன்னாலே அவமானமா நின்று கல்லறிந்து அவன் கையில கல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவளை கொல்லணும்னு பிரமாணம் சொல்லுது. கொல்லட்டுமா, எரியட்டுமா? இயேசு சொன்னார், யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லறிங்கன்னார். பெரியோர் முதல் சிறியோர் வர மனசாட்சியில் சங்கடப்பட்டு போயிட்டாங்க. ஏசு இப்ப இந்த இடத்துல அந்த பொம்பளையை கல்லறியக்கூடிய முழு பவர் யாருக்கு? அந்த பொம்பளையை கல்லறிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி யாருக்கு? இயேசுக்கு மாத்திரம்தான். ஏன்னா அவர் ஒரு பாவம் செய்யல. நீ ஏன் இப்படி பண்ண? நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி பண்ணலாமா? பிரமாணத்தை வாசல் இப்படி பண்ணலாமா? அவங்க எரியல, நான் உன்னை எரியறேன் பாருன்னு அவர் கல்லெடுத்து எரிக்கல. அவர் சொன்னார், நானும் உன்னை கல்லறிந்து கொள்வதில்லை, நீ போ இனி. அதுக்கப்புறம் ஒரு பரிசுத்தவாட்டியாய் அவள் வாழ்ந்தாள். இயேசு கிறிஸ்துவனுடைய கூட்டத்தில் அவளும் இருந்து அவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய சம்பாத்தியத்தினால் அவருக்கு அவள் ஊழியம் செய்தாள். அவருடைய வஸ்திரங்களை துவைத்தாள், அவருடைய பாதரட்சைகளை கழுவினாள், அவருடைய பாதங்களை கழுவினாள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்கும்போது எல்லாம் போயிடுவாங்க. அப்படியே தரையில படுத்து அந்த கல்லில் அப்படியே நீந்தி போய் இந்த சிலுவையை பிடிப்பான். அவரிடத்துல ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பாவம் உன்னை விட்டு விலகிரும். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. நான் ஒரு கதை சொல்லி முடிக்கட்டா? நீங்க கதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வசனம் எங்க பேசுறீங்க? ஜேக்கபையா, ஒரு கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சான். வெள்ளம் வந்து வீடு உடைஞ்சு அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டி, டிவி பெட்டி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர் அடிச்சுட்டு போதான். பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்க மழை வரலையா. ஒருத்தர் வந்து சொன்னானா, டேய் ஆத்துல வெள்ளம் பயங்கரமா போகுது, என்னென்னோ அடிச்சுட்டு வருதுடா, வாங்கடா நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் போய் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஆத்துல குதிச்சு நீச்சு தெரிஞ்சவெல்லாம் அடிச்சு வந்த டிவி பெட்டி, அப்புறம் என்னது ரெஃப்ரிஜரேட்டரு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. மூட்டை முடிச்சு என்னென்ன கிடைச்சாலும் எடுத்துட்டு வந்துட்டான், கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டானுங்க. யாரோ வந்து சொன்னாங்களா ஒரு வாலியில, நீ ஒன்னும் எடுக்கலையா? என்ன சொல்றீங்க? அலங்க மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டு இருக்கடா, நிறைய பக்கத்துல வந்து நிறைய அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கடா, போய் எடுறான்னு. இவன் போனானா ஒரு கருப்பு கலர்ல ஒரு மூட்டை அடிச்சுட்டு வந்துச்சான். எட்டி குதிச்சானா, குதிச்சுட்டு மேலேயே வரமாட்டேங்க, போயிட்டே இருக்கானா தண்ணியோட. கரையில் இருக்கவங்க சத்தம் போட்டாங்களா, தம்பி விட்டுட்டு வந்துடுறா, ஆழத்துக்குள்ள போயிடாதடா, தம்பி விட்டுட்டு வந்துடுறான்னு. அவன் சொன்னானா, நான் அப்பமே விட்டுட்டேன், அது என்ன விட மாட்டேக்கு. என்னடா சொல்ற? கருப்பு மூட்டைன்னு வந்து எட்டி சாவி பிடிச்சேன், எனக்கு இப்பத்தான் தெரியுது கரடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது என்ன விட மாட்டேக்கு. பாவம் வந்து சின்ன கருப்பு மூட்டை போலதான் தெரியும், ஆனா அது கரடின்னு தெரியாது. அதுக்கிட்ட போய் சிக்கிட்டீனா நீ அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாத. அவ்வளவுதான், அந்த பாவத்தின் சங்கிலிகளை முறிச்சிருச்சு. ஒருவேளை கெட்ட பழக்கத்தை விட்டு என்னால் திரும்ப முடியல, என்னால் என்ன சரிப்படுத்தி கொள்ள முடியல, ட்ரை பண்றேன், நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது, இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு பலமுறை தீர்மானம் பண்றேன், ஆனா அந்த பாவத்தை எதிர்த்து நிக்க எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ இருப்பேனா? ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீ கேட்டால், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை
உன் பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும். உன்னை இறுக பிடித்திருக்கிற பாவ கயிறுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். எழும்பி நிற்கலாமா? ஒரு பாடலை பாடும்போது உங்க காணிக்கை தசமபாகத்தை செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்க போறீங்க. ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை தான் இப்போ உங்க வாயில் இருக்கணும். மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை, கொடிய வேதனையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோகங்களிலிருந்து விடுதலை. எல்லாம் மனசுல வச்சுக்கங்க. ஒரு பாடலை பாடுவோம். சிந்தையிலே பாரங்களும் முள்மூடி தரித்தவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே உந்தன் வீழாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிவே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தந்தாரே. ஹல்லேலூயா. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தந்தாரே. விலையேறப்பெற்ற திரு ரத்தமே, அவர் மேலாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனர். பார்த்து பாடுங்க பார்க்கலாம். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் இயேசுவா இந்த படுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வேன். ஹல்லேலூயா. தந்தையேவும் சிந்தித்து சேவை செய்வேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே உந்தன் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் இம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. ஆஹா. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே உந்தன் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை
மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அப்படியே நீங்க நில்லுங்க. உங்க இடது கைய உங்க நெஞ்சு மேல வச்சு உங்க வலது கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீ கேட்பாயா? அந்த 100க்கு அதிபதி கேட்டானே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒருவேளை இந்த ஆராதனையில் கொடிய வேதனையோட நீ வந்திருக்கிறியா? ஒரே ஒரு வார்த்தையில் உனக்கு பதில் இருக்கிறது. இந்த ஆராதனையில் மரண அவஸ்தையோட நீ வந்திருக்கிறியா? ஒரே ஒரு வார்த்தையில் உனக்கு பதில் இருக்கிறது. அல்லது கொடிய ரோகங்கள் வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறியா? ஒரே ஒரு வார்த்தையில பதில் இருக்கு. உங்க சத்தமே காணமே, குக்கர்லிட்டு புலம்புங்கள் புலம்புங்கள். இது உங்களுடைய நேரம். அவர் பேசிட்டாரு, பேசிட்டு போயிட்டாரு. இந்த வார்த்தையை பிடித்து அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். Send me a word, Lord. என் சூழலை தலைகீழாய் மாறும்படி, என் நிலை மாறும்படி, என்னுடைய சாப நிலை மாறும்படி, என் ரோகம் மாறும்படி, என்னை பிடித்திருக்கிற பிசாசுகளுடைய வல்லமை அழியும்படி ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு கேட்பேன், அன்னைக்கு கர்த்தர் செய்வார். கேளு, வாயை திறந்து கேளு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. என் வாழ்வு மாறுமே, என் குடும்பம் மாறுமே, என் பிள்ளை மாறுவானே, என் புருஷன் மாறுவானே, சாபம் மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை. மரண அவஸ்தையோட நான் நிக்கிறப்பா, எனக்கு ஒரு வார்த்தை அனுப்ப மாட்டீங்களா? கொட்டிய வேதனையோட நினைக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை அனுப்ப மாட்டீங்களா? ரோகங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு வார்த்தை எனக்கு அனுப்ப மாட்டீங்களா? பிசாசுகளின் போராட்டங்கள் என்ன கொல்லுதுப்பா, ஒரு வார்த்தை எனக்கு அனுப்ப மாட்டீங்களா? பாவத்தை விட முடியல, கெட்ட பழக்கத்தை விட முடியல, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உங்க நேரம், உங்க நேரம், உங்க நேரம். ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க. இன்று ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து இறங்கி போ. அந்த வார்த்தையை வாங்கிட்டு போ. அவரிடத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை தான் கொடுத்தார். ஓ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. நல்ல சுகத்தோட எந்திரிச்சு போனா. ஓ, உன் பார்வை உனக்கு கிடைப்பதாக. பார்வை அடைஞ்சவனா திரும்பி போனா. இன்னைக்கு அவர் இங்க இருக்கிறது உண்மைனா, இந்த இடத்துல நீ அவரை பற்றி கூப்பிடுறது உண்மைனா, நீ வந்தபடியே போக கூடாது, வந்த மாதிரியே இறங்கி போக கூடாது. டெஃபினட், ஒரு நிச்சயம், ஒரு அடையாளத்தோட தான் நீ இறங்கணும். கையை உயர்த்தி கேளு, கையை உயர்த்தி கேளு. உன் நிலையை உணர்ந்து கேளு. இந்த நாளை விட்டுறாத, இந்த நாளை விட்டுறாத. எனக்கு அவர் தந்ததை உனக்கு நான் தந்துட்டேன். நான் ஜெபத்தில் இருந்த போது எனக்கு அவர் கொடுத்த செய்தியை நான் உங்ககிட்ட பேசிட்டேன். உன்னுடைய சகல சூழ்நிலைக்கும் அவருடைய ஒரு வார்த்தையில பதில் இருக்கிறது. சத்தமா எல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் பிழைக்கும்படிக்கு, நான் விடுதலை ஆகும்படிக்கு, நான் சுகமாய் வாழும்படிக்கு, என் சாபம் மாறும்படிக்கு, என்ன பிடித்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கட்டுகள் உடையும்படிக்கு, என் சரீரத்தில் ஏறி இருக்கிற ரோகங்கள் மாறும்படிக்கு, ஓ, என்னுடைய கொடிய மரண அவஸ்தையிலிருந்து நான் வெளியே வரும்படிக்கு, எனக்கு உண்டான தீராத வேதனையிலிருந்து நான் தப்பி பிழைக்கும்படிக்கு ஒரே ஒரு வார்த்தை. யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு இயேசு இறங்குகிறார். யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க மேல அவருடைய வல்லமை வருகிறது. அவருடைய வல்லமை அப்படிப்பட்டவங்க மேல வருது. அவருடைய வல்லமை அப்படிப்பட்டவங்க மேல வருது. உண்மையாய் இந்த வார்த்தையை நம்பி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, இறங்குகிறது. உண்மையை சொல்றேன், இறங்குகிறது. உத்தம இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு யாரெல்லாம் அந்த சிறிய அறை வீட்டில் இருந்து அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்களோ, எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் என்று யாரெல்லாம் கதறுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, இறங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்துக்கொள், 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 பிழைத்துக்கொள். இயேசு சொல்லுகிறார், பிழைத்திரு மகனே, பிழைத்திரு மகனே, பிழைத்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பிழைத்துக்கொள், பிழைத்துக்கொள். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பீங்களா? அவருடைய presence, his presence gives you healings, his presence gives you deliverance, his presence gives you miracle. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தட்டிட்டே இருங்க, தட்டிட்டே இருங்க. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அந்த வார்த்தையை வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசு, இயேசு, இயேசு ஒவ்வொருவரையும் தொடுவீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. கொட்டிய வேதனையோடு இருக்கிறவர்களை விடுவிப்பீராக. மரண அவஸ்தையோடு வந்திருக்கிறவர்களை விடுவிப்பீராக. பிசாசுடைய போராட்டங்களோடு வந்திருக்கிறவர்களை இந்த நிமிஷத்திலேயே விடுவிப்பீராக. பொல்லாத பிசாசுகள் வெளியேறுவதாக, பொல்லாத அந்தகார ஆவிகள் வெளியேறுவதாக, அசுத்த ஆவிகள் தேவனுடைய பிரசன்னத்தில் விழுவதாக.
ரிலீஸ் எவ்ரிவன் லார்ட். ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாயுமே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மெல்லிய வஸ்திர தொங்கல் விழுந்து கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய குளிர்ந்த பனி ஒவ்வொருவர் மேல இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி நெருப்பு ஒரு சிலர் மேல் ஊற்றப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிசாசினுடைய வல்லமைகள் தெரித்து விழுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் தெரித்து விழுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்தகார ஆவிகளுடைய சேட்டைகள் அட்டகாசங்கள் அடங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வாட மண்டல பொல்லாத பிசாசினுடைய விளையாட்டுகள் சேட்டைகள் அடங்கி போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்படி கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வேதனை மாறுகிறதற்காய், அவஸ்தை விலகுகிறதற்காய், பாவத்திலிருந்து விடுதலை வருகிறதுக்காய் மாகியமாய் 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 கோடா கோடி மகிமாய் கோடா கோடி ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல நாளிலே தேவன் நல்ல செய்தியை தந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நம்முடைய ஜெபம் அதுவாக தான் இருக்கணும். என்ன தேவை இருந்தாலும் அதுக்கு ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் கூடவே இருப்பார். மகிமையான சாட்சிகளாக நம்மை வைப்பார். இந்த நாளை நாம் ஆராதனை கொண்டு வந்தபடியினால் கர்த்தரை நாம் சோதனைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆராதனை தேவன் நடத்தி தந்தபடினால் எல்லாரும் ஏகோபித்த மனதோடு கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இதுவரையிலும் நல்ல வசனங்களை தந்ததற்காக சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொருவரையும் குடும்பமாக கொண்டு வந்ததற்காக சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். திரியேக தெய்வனை சோதரிப்போம். மகிமை நிறைந்த தெய்வமே, இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய இம்மட்டும் கொண்டு வந்ததற்காக உமக்கு சோத்திரம். கடந்த 2 வார காலங்கள் உடைய பாதுகாப்பில் நீர் மிகவும் பரிசுத்தமாக வைத்து காத்து கொண்டதற்காக சோத்திரம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் வைக்கிறோம். யார் யாருக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லி தேற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை நடத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். தசமபாகங்கள் காணிக்கைகள் கொடுத்த கரங்களுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்கள் கர்த்தாவை ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் போது வழிகளில் எல்லாம் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். போக்குவரத்தையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளுங்க. மோசநாசங்கள், ஆபத்துகள், சோதனைகள் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதியும் கனவும் மகிமையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை ஏறெடுக்கிறோம். கேட்கப்பட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. துதியும் கனமும் உங்களுக்கே செலுத்துகிறோம். அன்பை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு நின்று மாறாமல் இருந்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வரவரையிலிருந்து காக்க கடவராகவும். ஆமேன் ஆமேன் ஆமேன்.